இந்த தீனுக்கு வந்து அர்த்தங்கள் எழுதிக்கிறாங்க. தீன் என்றதுல மாலிக் யௌமி தீன் என்றால் வந்து இந்த ஒரிஜினல் அது லெட்டரை வச்சு எழுதுகிறாங்க. இது வந்து ஒரு லோன். ஒருத்தருக்கு வந்து நாங்கள் லோன் கொடுக்குறோம், ஒரு கடன் ஒன்று கொடுக்குறோம். அந்த கடனை எக்ஸாக்டாக திருப்பி தாரது தான் அது தீனுன்னு சொல்கிறது. அப்போ அதை ஒரு கணக்கு, இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் 1,00,000 கடன் கொடுத்தேன்டா சரியாக 1,00,000 திருப்பி ப்ரிசைஸாக கொடுக்கறதுக்கு இருக்குதே, அதை கடன் இருக்குதே, அதை ப்ரிசைஸாக கால்குலேட் பண்ணி கொடுத்து அதை வாங்குகிற டைமிக்குதே கடன் அதுதான் அதை தீனுக்கு அர்த்தம் சொல்கிறாங்க. அதை ப்ரிசைஸாக கொடுக்கப்படக்கூடிய கடன், இல்லாட்டி ப்ரிசைஸாக வாங்கப்படக்கூடிய கடன், அந்த அர்த்தத்தையும் சொல்கிறாங்க. அது கடன் என்ற அர்த்தம். அப்படி என்ன அர்த்தம்? நாங்கள் செஞ்ச அத்தனை விஷயத்தையும் கியாமத் நாளில், தீர்ப்புடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுவான். சின்ன விஷயங்கள் கூட பட மாட்டாது. சில நேரத்துக்கு மனிதன் சொல்லுவானா, இந்த சின்ன விஷயத்தை கூட விட்டு வச்சு இல்லையா, இதேம் தானே ரெக்கார்ட் பண்ணிக்குது, இதேம் தானே எழுதிக்குதுண்டு அந்த அத்தனை விஷயங்களும் நாங்கள் செஞ்சுங்கிற வாழ்க்கையில் செஞ்ச அத்தனை விஷயங்களும் ரெக்கார்ட் ஆகி கொண்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் இதை பயானை கேட்குறதும் ரெக்கார்ட் ஆகி கொண்டு தான் இருக்குது. நான் இதை பேசுகிறதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நாங்கள் இங்கே ரெக்கார்டிங் போட்டு கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆன் டாப் ஆஃப் தட் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறான். நான் பேசுகிறது இல்லை, இது அத்தனையும் காட்டப்படும். நீங்கள் கேட்குறதும் காட்டப்படும், நான் பேசுகிறது காட்டப்படும். எங்களோட வாழ்க்கையில் பிறந்தது மவுத்து முட்டும் செய்கிற அத்தனை விஷயங்களும் அதை ரெக்கார்டில் காட்டப்பட்டு கொண்டிருக்கும். அதுபோல் இதில் இன்னொரு விஷயம் விளங்கணும். இந்த மாலிகி என்ற வார்த்தை, சொந்தக்காரன் என்ற வார்த்தை வருது. இதை குர்ஆனில் இன்னொரு ரெசிடேஷன், ஒவ்வொரு ரெசிடேஷன் அக்செப்டட் ஓதுற மெத்தட் செய்தானே, அதில் இன்னொரு மெத்தட் தான் மலிக்கி என்று ஓதுவாங்க. சொல்லுங்கள், மலிக்கி யௌமித்தீன். மலிக்கி என்றால் அரசன், தீர்ப்பு நாளுடைய அரசன். மாலிக்கி என்றால் தீர்ப்பு நாளுடைய சொந்தக்காரன். அப்போ இது ரெண்டு அர்த்தமும் இதில் எடுக்கலும். அப்படி என்ன மலிக்கி என்று ஓதினா அரசன் என்று எடுக்கலும், மலிக் என்று சொல்கிற அரசன், மாலிக் என்ற சொந்தக்காரன் எடுக்கணும். அப்போ இது ரெண்டு அர்த்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? சொந்தக்காரனுக்கும் அரசனுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ என்கிட்ட ஒரு வாகனம் ஒண்டிக்குது, இல்லாட்டி வாகனம் ஒண்டிக்குதுன்னு வைங்க, என்கிட்ட ஒரு வாகனம், ஒரு பென்சில் ஒண்டிக்குது. அப்போ நான் வந்து இந்த பென்சிலுக்கு நான் தான் அரசன் என்று சொல்கிறேன் இல்லை, இந்த பென்சிலுக்கு நான் வந்து சொந்தக்காரன். ஆனால் அரசன் என்று சொல்கிறது வந்து ஒரு நாட்டுக்கு அரசன், இல்லாட்டி ஒரு ஊருக்கும் விட ஒரு நாட்டுக்கு அரசன் என்று சொல்லிடும். ஒரு பெரிய, அப்போ ஒரு பெரிய ஒன்று எடுத்தால் அதுக்கு அரசன் என்று சொல்லிடும். சின்ன விஷயங்கள் எடுத்தால் நாங்கள் அரசன் என்று சொல்கிறதில்ல, சொந்தக்காரன் என்று சொல்லிடும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஃப்சீர் ஆலிம்கள் எழுதுகிறாங்க, அரசன் என்ற அர்த்தமும் சொந்தக்காரன் என்ற அர்த்தமும் கியாமத் நாளில் சில இன்சிடென்ட் நடக்கும், பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கும், பெரிய பெரிய இன்சிடென்ட் நடக்கும். சரியா? இன்ஷா அல்லாஹ் போனால் பார்த்துக்கொள்ளையிலும். அந்ததுக்கு எல்லாத்துக்கும் அரசன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். அப்போ நாங்கள் நினைப்போம், அல்லாஹ் சுப்ஹானஹு எத்தனை பில்லியன் மக்கள் வந்திப்பாங்க, எத்தனை பேர் இருப்பாங்க, எல்லாரையும் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு பார்த்துக்கொள்ளையிலாம். இது சின்ன சின்ன விஷயங்கள் அங்கிட்டு இங்கிட்டு நடக்கும். அதெல்லாம் இப்போ ஒரு நாட்டுக்கு அரசன் என்றால் அரசன் வந்து ஓவரால் எக்கனாமியை பார்த்துக்கொள்வார். அது நல்லா போகுதா இல்லையா, அது இதெல்லாம் பார்த்துக்கொள்வார். ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற சின்ன விஷயம் அவர் கணக்கெடுக்க மாட்டார். அப்படி தான் அரசன் என்றால். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நான் அரசன் மட்டும் இல்லை, சொந்தக்காரனும் தான். அது அர்த்தமும் மீக்குது. மாலிகி என்றதில் சொந்தக்காரன் அர்த்தம் வருது, மாலிகி என்ற அரசன். அப்போ அதில் வந்து தஃப்சீருல் ஆலிம்கள் விளங்கப்படுத்துகிறாங்க. அப்போ நாங்கள் எங்களுக்கு ஃபீலிங் வரும் தானே, மேபி நான் அந்த பில்லியன் கணக்கு மக்களில் நான் ஒத்தன் தானே, என்னை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணக்கெடுக்க மாட்டான், என்னை பற்றி அவ்வளோ பெருசாக சீனிக்காது, எனக்கு சும்மா எஸ்கேப் ஆகி போயிடும். இல்லை, அவன் சொந்தக்காரன். அப்படின்டா நான் ஒரு சின்னொரு பட்டன், நான் சினோத்தன், என்னை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டீட்டெயிலாக பார்ப்பான். ஒவ்வொரு அடியானை பற்றியும் டீட்டெயிலாக பார்ப்பான். அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்கப்படும். அப்படின்டா அவன்கிட்ட ஜட்ஜ்மெண்ட்லேருந்து பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ மிஸ் ஆக போகிறது இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கப்படுறது வேறு சப்ஜெக்ட், இறக்கப்பட்டு மன்னிக்கிறது வேறு சப்ஜெக்ட். ஆனால் ஜட்ஜ்மெண்ட்ன்றது வேறு சப்ஜெக்ட். அது நல்லா விளங்கணும். அதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ நான் சொல்ல போகிறது இது தான் மாலிக் யௌமித்தீனில் எனக்கு ஃபேவரட்டான குறிப்பு இது தான். அது என்னது பாருங்கள், இதில் அர்த்தத்தை இப்போ அந்த அர்த்தத்தை சொல்ல முந்தி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஒரு மனுஷன் ஒரு பேக் ஒன்று எடுத்துக்கொண்டு வராரு, அவர் பேக் எடுத்துக்கொண்டு வரப்போக்கில் அவர் சொல்கிறாரு, இந்த பேக் உள்ளுக்கு இருக்கிற இந்த பேக்குக்கு நான் தான் சொந்தக்காரன், ஒரு சூட்கேஸ் சரி, ஒரு பேக் சரின்னு வைங்களேன், அது சொல்கிறாரு, இந்த பேக்கு நான் தான் சொந்தக்காரன். அப்படின்ற அர்த்தம் என்ன? அது பேக்குக்கு நான் சொந்தக்காரன் என்றால், அது முழு பேக்குக்கும் நான் சொந்தக்காரன் என்றால், அது பேக்குக்கு மட்டும் இல்லை, அந்த பேக்குக்கு உள்ளே இருக்கிற அத்தனை விஷயத்துக்கும் நான் தான் சொந்தக்காரன். சரிதானே? இந்த முழு பேக்கும் நான் சொந்தக்காரன்டா, இந்த பேக் உள்ளுக்கு என்னென்ன இருக்குதோ அது அத்தனை விஷயத்துக்கும் நான் தான் சொந்தக்காரன். சரி, இதை தலையில் வச்சுக்கோங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாள் உடைய சொந்தக்காரன். இப்போ தீர்ப்பை கொஞ்சம் ஆயிட்டு வச்சா, நாள் என்றது மாலிகி யௌமி,
நாள் உடைய சொந்தக்காரன். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அந்த நாளுக்கு நான் தான் சொந்தம், அந்த நாளைக்கு நான் தான் சொந்தம். ஆனால் இன்னொரு பிரச்சனை ஒன்று இது என்ன தெரியுமா, நாள் என்றது ஒரு பொருள் இல்லை. நாள் என்றது ஒரு பொருள் இல்லை, அது ஒரு டைம், அது ஒரு நேரம். நாள் என்றது நேரத்தை குறிக்குது. அப்போ யாருக்கு சரி சொல்லேலுமா அந்த நேரத்துக்கு நான் தான் சொந்தக்காரன் என்று அதில் தான் பிரச்சனை வருது. இப்போ உதாரணத்துக்கு நாலுன்றது ஒரு 24 மணித்தியாலம் தானே. அப்போ அதில் வந்து மினிட்ஸ் இருக்குது. இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மில்லி செகண்டில் ஆகிக்குது. நாங்கள் ஒரு செகண்ட் எடுப்போமே, ஒரு செகண்ட் எடுத்தால், எங்களோட போகிற லைஃப்பில் போகிற ஒரு செகண்ட் எடுத்தால் யாருக்கு சரி சொல்லலுமா இந்த செகண்டுக்கு நான் தான் சொந்தக்காரன் என்று? யாருக்குமே சொல்லலாம். எனக்கு வந்து சொல்லணும் வாகனத்துக்கு சொந்தக்காரன், என்னை வீட்டில் இருக்கிற மரத்துக்கு சொந்தக்காரன், எனக்கு இருக்கிற பென்சிலுக்கு சொந்தக்காரன், எல்லா விஷயத்துக்கும் எனக்கு சொந்தம் கொண்டாடேலும், இது வஸ்துக்களுக்கு எங்களுக்கு சொந்தம் கொண்டாடேலும். ஆனால் யாருக்கு சரி அந்த உலகத்தில் இருக்கிற பெரிய அரசனாய்கள் அவருக்கு சொல்லலுமா அடுத்த செகண்ட் எனக்கு தான் சொந்தம், அடுத்த செகண்ட் எனக்கு தான் சொந்தம், இல்லை அடுத்த வினாடி எனக்கு தான் சொந்தம். அது யாருக்கு சரி சொல்லலுமா? அது யாருக்கும் சொல்லலாம். அப்படின்னு ஆகிட்ட அர்த்தம் என்ன? சுப்ஹானல்லாஹ். இதுதான் மாலிக் யௌமித்தீனில் எனக்கு இருக்கிற ஃபேவரட் பாயிண்ட். இதில் என்ன என்று சொன்னால், தஃப்சீர் ஆலிங்கள் எழுதுகிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காலத்துக்கு சொந்தம் கொண்டானே அப்படின்ற அர்த்தம் என்றால், அந்த ஒரு செகண்டுக்கு சொந்தம் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த ஒரு செகண்டில் உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ எல்லாத்துக்கும் அவன் தான் சொந்தக்காரன், அவன்கிட்ட கண்ட்ரோலில் தான் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளுடைய சொந்தக்காரன். அந்த தீர்ப்பு நாளுடைய சொந்தக்காரன் என்றால் அது யாருக்கும் சரி. இப்போ உதாரணம், இப்போ நாங்கள் பார்ப்போமே, எங்களுக்கு விளங்குற உதாரணம் பார்ப்போமே. இப்போ அடுத்த செகண்டில் இப்போ நான் பேசுகிற அடுத்த செகண்டில் உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது. இப்போ எடுத்துட்டா ஒரு குருவி கத்துது, மழை பெய்யுது, மட்டும் நான் சொல்கிறேன், நான் இருக்கிற இடம் மட்டும், மரங்கள் ஆடுது, காற்றுக்கு ஆடுது, மட்டும் எத்தனையோ விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ நாங்கள் யோசிச்சேன்டா, ஒரு நாடு எடுத்தேன்னு சொன்னால், இப்போ ஸ்ரீலங்கா வைக்கலும் இந்தியா வைக்கலும் ஒரு நாடு எடுத்தால் எவ்வளோ விஷயங்கள் அது நாட்டுக்குள்ளே நடந்துக்குது ஒரு செகண்டுக்குள்ளே. அதே மாதிரி முழு உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்குது ஒரு செகண்டில், முழு உலகத்தில் எத்தனை நாடுகள் என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்கள். நாடு மட்டும் இல்லை, கேலக்ஸிஸில் இப்போ எங்களுக்கு உலகத்தை பார்த்தா சயின்ஸ் மாதிரி சொல்கிறாங்க, உலகம் என்பது ஒரு டாட் மாதிரி. இதை மில்க் வேஸ் எல்லாம் கம்பேர் பண்ணக்குள்ள ஒரு நத்திங் இது உலகம். மில்க் வே ஒன்றில் இந்த முழு கேலக்ஸிஸ்லேயும் முழு யூனிவர்ஸில் என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், 7 வானம் 7 பூமி எவ்வளோ பெருசாகிக்கும். 7 வானம் 7 பூமிக்கு இடையில் என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஒரு மனுஷன் ஒருத்தருக்கு சொல்லலும் என்றால் நான் அடுத்த செகண்டுக்கு சொந்தக்காரன் என்று, அது மீன் வந்து அந்த செகண்டுக்குள்ளே எல்லா விஷயங்கள் நடக்குதோ அத்தனைக்கும் சொந்தக்காரன். சுப்ஹானல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ சக்தி உள்ளவனாயிருக்கும், யாரும் சரி யோசிக்கலுமா? அவ்வளோ குள்ளி விஷயம் கதை, அத்தனை விஷயங்கள் அவன்கிட்ட கண்ட்ரோலில் தான். சுப்ஹானல்லாஹ். அப்போ வந்து இது ரப்போட சக்தியை விளங்குறதுக்கு மாலிக் யௌமித்தீன், இது டைம்ல சொந்தமேன்றது விளங்கினாலே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யோசித்தாலே அப்படியே தலை சுத்தும். சுப்ஹானல்லாஹ். அத்தனை விஷயத்துக்கு சொந்தக்காரன். இப்போ மாலிக் யௌமித்தீன் அந்த நாளில் ஒவ்வொரு செகண்ட்லேயும் நடக்கிறது வந்து ரப்போட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாலிக் யௌமித்தீனை விளக்கப்படுத்துகிறான். எப்படி அந்த பேக் சொந்தமெண்டா பேக்குள்ளே இருக்கிற அத்தனை விஷயமும் சொந்தமோ, அதே மாதிரி அந்த நாள் சொந்தமெண்டா, இல்லை அது நாளில் ஒரு செகண்ட் சொந்தமெண்டா, அந்த செகண்டில் நடக்கிற அத்தனை விஷயத்துக்கும், அது மாலிக் யௌமித்தீன் தீர்ப்பு நாளில் அத்தனை விஷயத்துக்கும் எங்களோட ரப்பு சொந்தக்காரனே இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். தஃப்சீர் ஆலிம்கள் எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி அர்த்தம், எப்படி நாங்கள் ரப்பை விளங்கணும். சுப்ஹானல்லாஹ். இதுக்கு தான் சூரா ஃபாத்தியா விளங்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்குறதுக்கு, குர்ஆனை விளங்கணும், எங்களோட ரப்பை விளங்குறதுக்கு. சுப்ஹானல்லாஹ். நினச்சி கூட பார்க்கலாம். சரி, அடுத்த விஷயத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சூரா ஃபாத்தியாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கத்தை பற்றி பேசுகிறான், ரஹ்மானிர் ரஹீம். அதுக்கப்புறம் மாலிக் யௌமித்தீன் தீர்ப்பு நாளை பற்றி, ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பேசுகிறான், தீர்ப்பை பற்றி பேசுகிறான். ஆனால் யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபாத்தியாவில் அவனோட பனிஷ்மெண்ட், அவனோட தண்டனைகளை பற்றி ஒன்றுமே வந்தில்லை. தண்டனை பற்றி ஒன்றுமே வந்தில்லை. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கம் வந்து பாசிட்டிவ் என்று எங்களுக்கு தெரியும், பாசிட்டிவ் என்று வச்சா தண்டனை வந்து நெகட்டிவாக எடுக்கலும், தண்டிக்கிறது நெகட்டிவாக எடுக்கலும். அப்போ நடுவில் இருக்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட் என்றது 0, அது நடுவில் இருக்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட். இப்போ அல்லாஹ் தஃப்சீர் ஆலிம்கள் எழுதுகிறாங்க, ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இறக்கத்தை பற்றி சொன்னான், ஜட்ஜ்மெண்ட்டை தீர்ப்பை பற்றி சொல்கிறான், ஆனால் தண்டனையை பற்றி சொல்கிறான் இல்லை. இதுக்கு தஃப்சீர் ஆலிம்கள் சொல்கிறாங்க, அவனுக்கு கருத்தை உண்டு. இஸ்லாம் என்றது இது இஸ்லாத்துடைய பார்வையில், சரியா, இஸ்லாத்துடைய பார்வையில்
இறக்கம் ஓகே, இது இறக்கம் பிரச்சனை இல்லை, இறக்கம் எங்களுக்கு விளங்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு தான் இறக்கம் உள்ளவன், அது ஓகே. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாட தீர்ப்பு வாரதும் ஜட்ஜ்மெண்ட், அல்லாஹ் சுப்ஹானஹு தீர்ப்பு வாரதும் தண்டனையும் டிஃப்ரெண்ட் இல்லை. தீர்ப்பு வாரதும் தண்டனையும் டிஃப்ரெண்ட் இல்லை என்ற கருத்தை தஃப்சீர் ஆலிங்கள் எழுதுகிறாங்க. அது ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தீர்ப்பளிக்கிறான், அல்லாட்டி தண்டனை கொடுக்குறான், ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் தான். அப்படி என்ன அர்த்தம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இதை கொஞ்சம் சரியாக விளங்க முயற்சி செய்யுங்க. அப்படியேண்டா இப்போ எங்களோட வாழ்க்கையை நாங்கள் ஏண்ட வாழ்க்கை அடுத்தவங்க இல்லை, நான் ஏண்ட வாழ்க்கையை எடுத்து பார்த்தா எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இஷ்டமானமாகி இருக்கிறோம். சும்மா சரி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாட்டான் ஏண்டா ஓகே, இவருக்கு நான் தீர்ப்பு அளிக்கணும், இவர் செஞ்ச விஷயத்துகளுக்கு நான் தீர்ப்பு அளிக்கணும். அப்படியேண்டா செஞ்ச எங்களோட வாழ்க்கையில் செஞ்ச அத்தனைக்கும் நிறைய மிஸ்டேக்ஸ் எங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு மிச்சமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விருப்பமானமாக இருக்கிறத விட விருப்பமே இல்லாத மாதிரி இருக்கிறது தான் கூட. ஈவன் நாங்கள் தொழுவுரெண்டாலும் தொழுவைக்கு போகிற இஸ்திஃபார் தான் செய்கிறோம், உங்களுக்கு தெரியும். ஏண்டா ரப்புக்கு தேவையான மாதிரி எங்களோட தொழுவை இல்லை. உண்மையை சொல்ல போனால் தக்பீர் கெட்டது வேறு விஷயங்கள் தான் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த தொழுவைக்கு தீர்ப்பு அளிக்க போனால் என்ன எங்களோட சிச்சுவேஷன் என்ன? தொழுவையில் நாங்கள் நினச்சதுவல் துன்யாவை பற்றி நினச்சாலே எங்களுக்கு வேறு தண்டனை கொடுக்கணும். அதுக்கு தீர்ப்பளித்தா அது அந்த லெவலில் தொழுவைக்கு தண்டனை தான் கொடுக்கணும். ஏன்டா அவ்வளோவுக்கு நாங்கள் ரப்பை பற்றி நினச்சது சரியான குறவு. அப்போ உதாரணம் நான் சொல்கிறேன். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தீர்ப்பு அளிக்க நாட்டான் என்று சொன்னால் அது எங்களோட கதை கந்தல் தான், எங்களோட நிலைமை முடிச்சு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறக்கம் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் எங்களோட தொழுவையோட சின்ன சின்ன பெரிய மிஸ்டேக் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னிச்சுடுவார். எங்களோட பாவங்கள் கூட ரப்புக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னிச்சுட்டு துன்யாவில். அப்போ அதே ரப்பு துன்யாவில் மன்னிக்கிறதும் கேரண்டி இல்லை. நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு இறக்கம் உள்ளவன், அந்த இறக்கத்தால் தான் எங்களுக்கு சொர்க்கம் போயிடும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, நான் கூட சொர்க்கம் போகணும்னு ரப்புடைய இறக்கத்தால் தான், அவன் இறக்கத்தால் தான் எனக்கு கூட. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அவங்கள விட சிறந்த உலகத்தில் யார் சரி இருக்கிறாங்களா? அவங்களோட லெவலை யோசிக்கலுமே, கம்பேர் பண்ணலுமா யாரை சரி. அப்படி இஸ்லாத்துக்காக வேண்டியே லைஃபை கொடுத்தவங்க அவங்க சொல்கிறாங்க, இல்லை என் அமலை வச்சு நான் செஞ்சதோடு வச்சு சொர்க்கம் போயிடுமா? இல்லை, ரப்புடைய இறக்கம் இல்லாட்டி எனக்கும் போயிடலாம். சுப்ஹானல்லாஹ். அப்போ எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறக்கம் இருக்குது. ஒன்றோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கியாமத் நாள் ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறக்கம் கிடைக்கும், அப்படி இல்லாட்டி தீர்ப்பு கிடைக்கும். அது ரெண்டில் ஒன்று தான், மூணாவது ஒன்று இல்லை. இறக்கம் கிடைச்சா ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தீர்ப்பு முடிவு பண்ணிட்டான்டா, இவரோட ஜட்ஜ்மெண்ட் கேள்வி கேட்க முடிவு பண்ண முதல் சொன்னோம், கேள்வி கேட்க முடிவு பண்ணான்டா, அவ்வளோதான். அது போதும் எங்களுக்கு. நாங்களே சொல்லுவோம், யாழ்லா இதை செஞ்ச வேலைகளுக்கு நான் பனிஷ்மெண்ட்டுக்கு தான் தகுதியா இல்லை எங்களுக்கு நாங்களே சொல்லுவோம். ஏண்டா அவ்வளோவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு இறக்கம் இல்லாமல் யாருக்குமே சொர்க்கம் போயிடலாம். இது மாலிக் யௌமித்தீனை பற்றி நிறைய விஷயங்கள் இது பேசுகிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் டீப் தஃப்சீரில் பார்ப்போம். ஏண்டா நாங்கள் ஆல்ரெடி 30 மினிட்ஸ் ஆகிட்டு அது சுற்றி இன்ஷா அல்லாஹ் அதை டீப் தஃப்சீரில் பார்ப்போம். இப்போக்கு நாங்கள் என்ன விளங்கணும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறக்கம்தான், ஆனால் தீர்ப்பு நாள் ஒன்று மீக்குது. அந்த நாளை பற்றி முழு குர்ஆனும் பேசிக்கொண்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் குர்ஆன் தஃப்சீரை பார்க்கல. அதுதான் முழு குர்ஆனும் இந்த சமரி சாராம்சம் சூரா ஃபாத்தியா. முழு குர்ஆனும் சூரா ஃபாத்தியா தான் எலிபரேட் பண்ணுது. மாலிக் யௌமித்தீன் தீர்ப்பு நாளுடைய பற்றி குர்ஆன் அப்படி பேசுது. இன்ஷா அல்லாஹ் அந்த டைம் எல்லாமே எங்களுக்கு மாலிக் யௌமித்தீன் ஓதக்குள்ள குர்ஆனில் என்னென்ன மாலிக் யௌமித்தீன் அது தீர்ப்பு நாளோட பற்றி என்னென்ன சம்பவங்கள் இதோ அத்தனையும் எங்களுக்கு இந்த சூரா ஃபாத்தியா ஓதக்குள்ள வரணும் தலையில். அதுதான் சூரா ஃபாத்தியா வரல. சூரா ஃபாத்தியா இல்லாட்டி தொழுவே இல்லை. ஏனென்றா இதெல்லாம் தலைக்கு வரணும், சும்மா ஓதிக்கொண்டு போகிறதுக்கு இல்லை. அதுதான் எங்களுக்கு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. இன்றைக்கி எங்களோட தொழுவைகள் இது ஒன்றும் எங்களுக்கு நினைவு காட்டுதில்லை, எங்களுக்கு அர்த்தமே தெரியா. அப்போ எங்களுக்கு எப்படி நாங்கள் ரப்போட க்ளோஸ் ஆகுறேன்? அதுதான் இருக்கிற பெரிய பிரச்சனை. அது சொல்லி நாங்கள் இதை விளங்க முயற்சி செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் டீப் தஃப்சீரில் இன்னும் டீப்பாக நாங்கள் இதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அடுத்தாயத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் தந்தார். சூரா ஃபாத்தியான்றது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முதல்ல சொன்ன மாதிரி அவனை பற்றி அறிமுகப்படுத்தினான். அப்போ எப்படி அறிமுகப்படுத்தினான்? சொல்ல தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பசந்தாக அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இதை இன்ட்ரடக்ஷனை சரியாக ஒரு மனுஷன் நீங்கள் இதை எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப சரியாக விளங்கினீங்கண்டா உங்களுக்கு அடுத்த வார கன்க்ளூஷன் ஏண்டா ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு போகிறோம். ஒருத்தர் ஒரு விஷயம் தியரி படித்தாரார் இப்படி அதுக்கு போகிறோம். என்ன வரும்? உங்களோட வாழ்க்கையில் ஆக்ஷன் வரும். அது ஆக்ஷன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கட வாயால் வெளியாக்குறான். நாங்கள் தான் சொல்கிறோம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறது இல்லை. இப்போ நாங்கள் சொல்கிறோம் ஈய்யாக்க நஅ்புது வ ஈய்யாக்க நஸ்தஈன்.
ஈயாக்க நவுபுது எங்களோட வாயால் உடனே இதை ரொம்ப பற்றி அவன்ட சக்தியை வல்லமையை பற்றி விளங்கினோம். அதை விளங்கிட்டு நாங்கள் அடுத்த பாவிக்கிற வார்த்தை எனக்கு தெரியுமா, ஈயாக்க நவுபுது. அதுட அடுத்தது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.